இப்போது 4th மேக்ஸ் ஓகேவா. 4th மேக்ஸில் பேஜ் நம்பர் 7 பார்க்க போகிறோம். அதில் ட்ராயிங் ஏ சர்க்கிள் யூஸிங் காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ காம்பஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹேஸ் 2 ஆர்ம்ஸ். இது வந்து இந்த காம்பஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 2 ஆர்ம்ஸ் இருக்குது. ஒன்று என்னது, ஒன் ஈஸியாக நீடில், இது இருக்குல்ல இந்த பகுதி தான் நீடில் ஓகேவா. அண்ட் தி அதர் ஒன் ஈஸியாக பென்சில் ஹோல்டர். இன்னொரு சைடு இருக்குல்ல அது வந்து பென்சில் போடுற இடம், அதுதான் பென்சில் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. வி யூஸ் காம்பஸ் டு ட்ரா சர்க்கிள்ஸ். காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைய சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 cm யூஸிங் எ காம்பஸ் யூஸ் பண்ணி 5 cm வந்து சர்க்கிள் வரைய சொல்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, டேக் எ காம்பஸ் அண்ட் ஃபிக்ஸ் த பென்சில் இன் இட். காம்பஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, காம்பஸ் எடுத்துக்கணும். இதுதான் காம்பஸ் ஓகேவா. அதில் இந்த சைடு தான் பென்சில் ஃபிக்ஸ் பண்ணுற இடம், அதில் பென்சில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த சைடு இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பென்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரியா, லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்னது, செட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆர்ம்ஸ் ஆஃப் த காம்பஸ் ஆஸ் 5 cm யூஸிங் எ ஸ்கேல் எடுத்துகிட்டு 5 cm மார்க் 5 cm வைக்க சொல்கிறாங்க. பாருங்கள், 0லேருந்து 5 cm நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. எடுத்துட்டேன். அடுத்து தேர்ட் ஸ்டெப், ஃபிக்ஸ் firmly த நீடில் ஆஃப் த காம்பஸ் ஆன் எ பாயிண்ட் விச் இஸ் மார்க்டு ஆன் த பேப்பர். இப்போ நோட் எடுத்துக்கிட்டேன். நோட்டில் ஒரு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்க சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து மூவ் த பென்சில் அரவுண்ட் இன் எனி டைரக்ஷன் டில் யூ ரீச் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது இப்போ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அதே இடத்துல முடிக்கும் போது தான் சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். சரியா, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு 5 cm ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு ஓகேவா. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 1.3 அதில் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரா சர்க்கிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட். கீழே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு பாருங்கள். ஏ வந்து 6 cm கொடுத்துருக்காங்களா, 6 cm நீங்கள் ஸ்கேலை வச்சு 6 எடுத்துட்டு 6 பாருங்கள். இங்கேருந்து இங்கே முனையை வந்து 0ல் வச்சுட்டு நீடில் இருக்குல்ல அதை வந்து 0ல் வச்சுட்டு இது வரையும் இழுத்து 6 cm ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நடுவில் சென்டரில் நீடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிள் வரைங்க. சரியா, அப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். அதுமாரி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போடுங்க, அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா, இப்போது பியில் என்ன கொடுத்துருக்கு, 5.5 cm கொடுத்துருக்கோம். அது எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல, நான் அதை வச்சு கட்டுறேன். 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 இங்கே இருக்கா, 5 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 இந்த பெரிய லைன் இருக்குல்ல அதுதான் 5. அடுத்து 6 அப்படின்னு கொடுத்தாங்க, 5.6 கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா. இப்போ 5.5 வந்து இங்கே 0ல் வச்சுட்டு 5 இங்கே இருக்கா, 5.5 இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இந்த இடத்துல. சரியா, இந்த இடத்துல அளந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கிள் வரையணும் ஓகேவா. அடுத்து சி வந்து ஈஸியாக 8 கொடுத்துட்டாங்க ஓகே. டியில் வந்து 6.8 கொடுத்துருக்காங்க. 6.8 எங்கே இருக்குது, 0ல் வச்சுட்டு 6 இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இந்த இடத்துல இருக்குது. சரியா, 7க்கு 2 பாயிண்ட் முன்னாடி இருக்குது, 2 இது முன்னாடி இருக்குது, 2 கோடு முன்னாடி இருக்கா. 6.8 அதுதான். அதை நீங்கள் அளந்துட்டு இப்படி வச்சு 0ல் வச்சு 6.8 இது இருக்குது. இதை நீங்கள் அளந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் வரையணும். அவ்வளோதான். எல்லா எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மையும் நீங்கள் போடுங்க ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு சம் ஏல 6 cm கொடுத்துருக்காங்களா, அதை நீ போடு. சரியா, ஸ்கேல் எடுத்துக்கோ. அதில் 6 cm இருக்குல்ல அதை மார்க் பண்ணு. 0லேருந்து 6 வரையும் எடு. 6 வரையும் எடு. ஓகே ஓகே நல்லா 6 ஓகே ஓகே எடுத்துட்டியா. அடுத்து சர்க்கிள் வரையணும். எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிள் வரையணும். பென்சிலில் கை வைக்கக்கூடாது. நீ போதும். போதும். ட்ரா பண்ணு. ஆமாம் பண்ணு.
பொறுமையாக போடு. வெரி குட், சூப்பர். சர்க்கிள் செம்மையாக வந்துச்சு பத்தியா? இது என்ன சென்டிமீட்டரு? அளவு என்ன எடுத்த? வெரி குட், 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பி. ஓகேவா? நான் கொஷின் எழுதி தரேன், நீங்கள் போடுங்க. பியில் 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்க. 5.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணு. ஜீரோவில் வைக்கணும். ஓகேவா? எங்கே இருக்குது 5.5? இங்கே ஒரு பெரிய லைன் இருக்குல்ல. வெரி குட். பெரிய லைன் இருக்குல்ல, அந்த இடம் தான் 5.5. சரியா? அளந்துட்டியா? இப்போது ஒரு இடத்துல சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நீடியில். அப்படியே சர்க்கிள் வரையணும். போடு போடு. போடு. வெரி குட். பென்சிலை பிடிக்காமல் அப்படியே போடுங்க. மூவ் ஆகிடுச்சு பாரு. சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணில, அதே இடத்த மூவ் ஆகக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு போடு 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 போடு. பொறுமையாக போடு, ஒன்றும் அவசரம் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் அதுக்கு தான் வந்து அந்த நீடில் இருக்குல்ல, அதை வச்சதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே இடத்தையே வைக்கணும், தூக்கக்கூடாது. அப்படி எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கையிட இப்போது சென்டரில் ஒரு பென்சிலால் டாட் வச்சுட்டு அதை இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இடம் மாறினாலும் திரும்பி அதே இடத்துலேயே வச்சு அப்போ தான் போடலாம். ஓகேவா? பென்சிலால் ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோ, அந்த இடத்துல நீடில் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, வெரி குட். பரவாயில்ல, கரெக்ட். ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் அந்த இடத்துல இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக போடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் சென்டர், ரேடியஸ் அண்ட் diameter of a circle. Circle is perfectly round in shape. It has no sides, no diagonals. O is the center of the circle. The distance from the center of each of these points A, B, C, D, E is the radius of the circle. Radius is equal in length. Bracket la OA equal to OB equal to OC equal to OD equal to OE. All the radius are equal in length in a circle. இப்போது இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அதை பாருங்கள். சென்டரில் ஓ கொடுத்துருக்காங்களா, ஏ பி சி டி இ இதெல்லாம் என்னது பாயிண்ட்ஸு. இப்போ வந்து ஓலேருந்து ஏ வரையும் இருக்கிற தூரம் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி எந்த இடத்துல அளந்தாலும் அந்த ரேடியஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஆல் த ரேடியஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த் இன் ஏ சர்க்கிள். எந்த இடத்துலேருந்து அளந்தாலும் அதோட ரேடியஸ் வந்து அளவு வந்து எல்லா இடத்துலையும் சமமாக தான் இருக்கும். ஓஏ ஓபி ஓசி ஓடி ஓஇ இது எல்லாமே ஈக்குவல், அதோட லென்த் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்து சர்க்கிளுக்கு வந்து நோ சைட்ஸ் கிடையாது, டயகனலும் கிடையாது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே A line segment AB passes through the center of the circle O. AB is the diameter of the circle. The line segment XY and LM are the chords. XY LM AB bracketல கொடுத்துருக்காங்க. The longest chord of a circle is the diameter AB. The diameter is the longest chord. Chord அப்படின்னா நான். ஓகேவா? இந்த லைன் செக்மெண்ட் ஏபி இங்கே சர்க்கிளில் கொடுத்துருக்காங்களா, ஏபி லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து சென்டரில் ஓ கொடுத்துருந்தாங்களா, அங்கே அது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏபிங்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் செக்மெண்ட் வந்து XY அண்ட் LM ஆர் த கார்ட்ஸ், இது ரெண்டும் வந்து நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது ப்ராக்கெட்டில் வந்து இது மூணு கொடுத்துருக்காங்க. XY LM AB இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the longest chord is a circle is the diameter AB. நான் சொன்னேன்னா ஏபிங்கிறது வந்து லாங்கஸ்ட் கார்டு, இது மூணுமே கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எது பெருசு, லாங்கஸ்ட்டு. ஏபிங்கிறது வந்து லாங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. the diameter is the longest chord. diameter is the longest chord அப்படின்னு சொல்கிறாங்க.
the radius is always half of the diameter அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஏபி இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து டயாமீட்டர், அதில் ஆஃப் வந்து ரேடியஸ், டயாமீட்டர் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் ரேடியஸ். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2ன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். ரேடியஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 8ல் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள், the radius of circle is 5 cm, find the diameter. நான் சொன்னேன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைட் பை 2ன்னு சொன்னால் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு போட்டால் கண்டுபிடிச்சலாம். இது வந்து ஃபார்முலா மாதிரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 5 cm, ஃபைண்ட் த டயாமீட்டர். டயாமீட்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஃபார்முலா வந்து இதுவாக இப்போ வந்து ரேடியஸுங்கிறது வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. டயாமீட்டரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 இன்ட்டு ரேடியஸா, 2 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோது 5, அப்போது 2 இன்ட்டு 5 எவ்வளோது 10. அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 10 cm அப்படின்னு நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. செகண்ட் கொஸ்டின், the diameter of a circle is 88 cm. டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 88ன்னு, ஃபைண்ட் த ரேடியஸ். இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2வா. டயாமீட்டர் வந்து 88ஆ, 88 டிவைடட் பை 2வா. இப்போது 88 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணால் 44, ரேடியஸ் ஈக்குவல் டு 44 cm அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சா. சரி, ஓகே. கீழே ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெஷர் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து இந்த ஃபுல் தூரம் இருக்குல்ல, இது வந்து இதுலேருந்து இது வரையும் வந்து டயாமீட்டராக, அதில் ஆஃப் வந்து ரேடியஸ்ன்னு சொல்லணும்னா டயாமீட்டர் அப்படின்னா விட்டத்தில் பாதி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியஸ்னால் ஆரம், ஓகேவா, ஆர். இப்போ வந்து இது ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னு ஸ்கேலை வச்சு அழங்க. அது வந்து டயாமீட்டர் போடணும், சரியா. 2 cm கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃப் வந்து 1 அது ரேடியஸ், அதோட சென்டிமீட்டர் வந்து ரேடியஸோட சென்டிமீட்டர் வந்து 1 cm. நெக்ஸ்ட்டு இதில் டயாமீட்டர் ஃபுல் அளவு வந்து 3.4 கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃப் வந்து 1.7. நெக்ஸ்ட்டு இங்கே குட்டி சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து டயாமீட்டர் வந்து 1.4 cm கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ரேடியஸ் வந்து ஆஃபாக 0.7 cm. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4, அதில் fill in the blanks. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆல் த ரேடி ஆஃப் எ சர்க்கிள் ஆர் டேஷ். சர்க்கிளில் உள்ள எல்லா ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா, அதனால் ஈக்குவல். செகண்ட் கொஸ்டின், த டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் எ சர்க்கிள், diameter. A line segment joining any point on the circle to its center called the dash of the circle, radius. Next, a line segment with its endpoints on the circle is called dash, chord. Twice the radius is dash, diameter. Next, B, find the diameter of the circle. டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 10 cm கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன டயாமீட்டர் கண்டுபிடிக்கணுமா. டயாமீட்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸா. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர். அப்போ வந்து 2 இன்ட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 cm கொடுத்தாங்களா, அப்போ 10. இப்போது 2 × 10 மல்டிப்ளை பண்ணால் 20. ஆன்சர் வந்து 20 cm. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். புக்கில் வந்து செகண்டு தேர்டு 2 சம் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு அது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சி பார்க்கலாமா. சி வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் சியில் ஃபஸ்ட்டு சம், டயாமீட்டர் ஈக்குவல் டு 24 cm கொடுத்துருக்காங்களா. வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணுமா. ரேடியஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ரேடியஸ் ஈக்குவல் டு
டயாமீட்டர் டிவைடட் பை 2வா. இப்போ வந்து டயாமீட்டர் வந்து 24 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2. அடுத்த ஆன்சர் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ டயாமீட்டர் வந்து என்னது, டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா. மீதி ரெண்டும் நீங்கள் போடுங்க. ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெஷர் த சைட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த நேம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ் அமாங் தெம் அண்ட் ஃபில் த டேபிள் கிவன் பிலோ. செஸ் போர்டு கொடுத்துருக்காங்களா. செஸ் போர்டு என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதுமாரி கொடுத்துருக்குறது ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சி கீழே அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்குல்ல அதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா. அதோட சைஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸ்கொயருக்கு வந்து 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குமா, வெர்டிசஸ் வந்து 4 இருக்கும், 2 டயகனல்ஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்து ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல், அதுக்கு வந்து 4 வெர்டிசஸ் இருக்குது, 2 டயகனல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு parallelogram, அதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 வெர்டிசஸ் இருக்குது, 2 டயகனல்ஸ். ரோம்பஸ், அது வந்து 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது, 4 வெர்டிசஸ் இருக்குது, 2 டயகனல்ஸ் இருக்குது. இப்போ வந்து எதெல்லாம் வெர்டிசஸ்ன்னு சொல்லணும் பாருங்களேன். இதில் பாருங்களேன், இந்த இடம் இருக்குல்ல, அதுதான் வெர்டிசஸ். இப்போ 4 வெர்டிசஸ் இருக்குது, 4 சைட்ஸா, இந்த சைடு 1 2 3 4, 4 சைட்ஸ் 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ், இதோட ஆப்போசிட் இது, அது ரெண்டும் ஈக்குவல், இதோட ஆப்போசிட் வந்து இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. ஐடென்டிஃபை த சைட்ஸ் அண்ட் ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல். ஃபஸ்ட்டு the perimeter of a closed figure is the sum the lengths of its sides. இப்போ வந்து பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவா. இப்போ வந்து ஃபிகரில் இந்த ஃபிகர் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சைட்ஸ் இருக்குல்ல, இதோட லென்த் இருக்குல்ல, 4 லென்த் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும்ல ஆன்சர், அதுதான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்கல்ல, இந்த பெரிமீட்டர் என்னென்னு சொன்னேன், அது வந்து சம்மில் போட்டிருக்காங்க பாருங்களேன். சைட்ஸு ஏபி, பிசி, சிடி, டிஏ, இது 4 வந்து சைட்ஸு, இது 4ம் சைட்ஸாக. அடுத்து பெரிமீட்டர், அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, 4 சைட்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும்ல ஆன்சர், அதுதான் பெரிமீட்டர். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிக்கு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 போட்டுக்கோங்க. பிசிக்கு வந்து 6, சிடிக்கு வந்து 8, டிஏக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19 வருது, அதுதான் அந்த ஆட் பண்ண ஆன்சர் இருக்குல்ல, அதுதான் பெரிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது பாருங்கள். இன் ஏ கிவன் ஸ்கொயர் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore perimeter of a square is equal to PQ QS SR plus RP. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும்ல அந்த ஆன்சர் தான் பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு சைடு கொடுத்துருவாங்களா, அதுதான் 4 சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டிமீட்டருக்கு மட்டும் அளவு லென்த்துக்கு மட்டும் அளவு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு லென்த்துக்கு மட்டும் அளவு கொடுத்துருந்தா போதும். 4 சைட்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் 8ங்கிறத 4 டைம்ஸ் போட்டுக்கிறாங்க. 8 + 8 + 8 + 8 is equal to 32. பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் is equal to 32 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்களா, இங்கே கிவன் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு LM + MN + NO + OP. இப்போ வந்து LM வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ அதோட ஆப்போசிட் வந்து ஈக்குவலுங்கிறதுனால அதுக்கும் 9 போட்டுக்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, MNக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதோட ஆப்போசிட் வந்து அது அங்கே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் ஈக்குவல்னால அதுக்கும் 3ன்னு வச்சுக்கணும். ஸோ 9 + 3 + 9 + 3
எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24. ஓகேவா? அங்கே ஓபின்னு கொடுத்துருக்காங்க, அது மிஸ்டேக் ஓஎல். ஓகேவா? அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து XY வந்து 7 சென்டிமீட்டர், YZ வந்து 7 சென்டிமீட்டர், எல்லாமே 7 சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து பெரிமீட்டர் ஈக்குவல் டு WX + XY + YZ + ZX. 7 + 7 + 7 + 7 4 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணால் கிடைக்கும்ல ஆன்சர், அதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர்.